தேவாய நம. இன்று தை மாதம் பூச நட்சத்திரம், தைப்பூச திருநாள். இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கும் உகந்த தெய்வீக நாள் மற்றும் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் இறைவனுடன் ஜோதியாக கலந்த தினம். இதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்திரபீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓங்காரபீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படும். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலமிக்கும், திருவடி ஞானமே தின் சித்திமுத்தியே, குருவின் அடிபணிந்து ஓடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உருவ வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மே பேசாதிருத்தல் வேண்டும். மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வினான் வாழ வேண்டும். தருமை மிகு சென்னையில் வாழ் கந்த கோட்டத்தில் வளர் கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி. ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது. அஷ்ட சித்துதனைவார் குழுகிவார், அகத்தியரே காசாய வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள், அகத்தியரை தண்டனைக்கு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, ஆயிரத்தெட்டண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோபான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், மாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுசண்ட திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்குணவர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. எண்ணிலா கோடி சித்திரகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை,
கந்தனுக்கு சரணம் சரணம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தான், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் இந்த தைப்பூச நன்னாளில் இறைவனுடன் ஜோதியாக ஐக்கியமான தினம். அவருடைய பிறப்பு 5/10/1823 புரட்டாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்தவர். 30/1/1874 தைப்பூச திருநாளில் ஜோதியாக மலர்ந்தவர். இந்த காலகட்டம் அவருடைய வயது 200 வயதாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஐக்கியமான தினம் வருடங்கள் 150 வருடங்கள் ஆகிவிட்டன. தன்னுடைய 50 வயது முடிந்தவுடன் 51வது வயது நடக்கும் பொழுது இறைவனுடன் ஜோதியாக கலந்தவர். இதில் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், நம்முடைய மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா வரைக்கும் உள்ள அச்சர எண்ணிக்கை 50. அந்த 50ஐ கம்ப்ளீட், அதாவது முடிவடையும் பொழுது கரெக்டாக அவர் இறைவனுடன் கலந்தார். அது ஏன் தைப்பூச திருநாளில் அது நடக்க வேண்டும் என்றால், தைப்பூசம் அன்று
சரியாக அது பௌர்ணமி தினமாகும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கும். அதேபோல் சூரியன் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திர பாதத்தில் இருப்பார். சந்திரன் கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த சூரியன் ஆத்மகாரகன். இந்த ஆத்மகாரகன் தன்னுடைய சுயசாரத்திலே ஒடுங்கிக்கிட்டது, அதாவது உத்திராட நட்சத்திரத்தில். சந்திரன் உடல்காரகன். அவன் பூச நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இதுக்கான பொருள் என்னவென்றால், ஆத்மகாரகன் தன்னுடைய ஆத்மாவோடையே ஒடுங்குகிறது. உடம்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இங்கே ஆயுள். அப்போ அந்த உடம்பு சனியுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் என்று அவர் கரைத்து கொண்டார். அங்கே ஆயுளை இல்லாமல் செய்து விட்டார், அதாவது காலத்தை கடந்து விட்டார். பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். அப்போ அங்கே ஆயுளை கடக்க செய்தார், அதாவது காலத்தை கடந்து விட்டார், உடம்பை கரைத்து விட்டார். ஏன்னா நம்முடைய உயிருக்கு வயது இல்லை, உடம்புக்கு தான் வயது. அந்த ஒரு நிலையில் உடம்பை மீட்டு கொண்டார், இறைவனுடன் கலக்க வைத்தார், ஜோதியாக திகழ்ந்தார். இதெல்லாமே ஒரு வரையறை. ஏதோ அவருடைய யோகம் முடிந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. அவருடைய இந்த யோக சித்தி அடையும் பொழுது அவருக்கான திசை புத்தி அந்தரம் பார்த்தாலும் சரியாக இருந்திருக்கிறது. அதாவது ராகுடைய அந்தரத்தில் தான் அவருடைய அந்த மோட்சகதி அவருக்கு அந்த இது அடைந்திருக்கிறார். ராகு தான் மோட்சத்துக்கான காரணம். இதை தாண்டி இந்த யோக பயிற்சியில் நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு முன்னோடியாக இருப்பவர் ராமலிங்க சுவாமிகள். ஐயா படிக்க சொன்ன நூல்கள் 2. ஒன்று திருவாசகம், மற்றொன்று திருமந்திரம். திருவாசகம் பக்திக்காக படிக்க வேண்டும், திருமந்திரம் யோக வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். இது 2ம் அவசியம். அதற்கு தான் அது 2யும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் முதலில் பாடல்களை செய்யுளுடைய கடுமையை குறைத்து எளிமையாக்கியவர். அதை தாண்டி உரைநடையாகவும் நூல்கள் எழுதியுள்ளார். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரணிய விளக்கம், இந்த 2 நூல்களும் எழுதியிருக்கிறார். ஞானிகள் யாரும் உரைநடையாக எழுதினது கிடையாது. அதை தாண்டி இவர் அதை செயல்படுத்தியிருக்கிறார். மக்களுக்கு எவ்வளோ தூரம் எளிமையாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார். இது இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணுங்கிற மரபெல்லாம் உடைத்தெறிந்தவர். வெற்றுச் சடங்குகளை இருந்து மீட்டெடுத்தவர். நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்பவர் வள்ளலார். ஏன்னா இந்த வெறும் சடங்குகள் என்றைக்கும் உதவாது. இது சடங்கை தாண்டி நம்முடைய ஆத்மார்த்தமான செயல்பாடுகள் மட்டுமே நம்மளை உயர்த்த முடியும். அதிலையும் முக்கியமாக ஜீவகாரணியம். அவர் ஏன் ஜீவகாரணம் எடுத்தார்னா, இந்த ஜீவகாரணியத்தில் ஒவ்வொருத்தரும் இருந்தால் யாருக்கூடும் எந்த பகையும் இருக்காது. அதையும் தாண்டி அவர்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு ஏற்படும். சிரமப்படுபவர்களுக்கு, பசியால் வாடுபவர்களுக்கு நல்ல செயல்களை, அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஜீவகாரணியம். இந்த ஜீவகாரணம் இருந்தால் மட்டுமே நம்முடைய உயிரை நாம் மீட்டுக்கொள்ள முடியும், இந்த உடம்பையும் நாம் மீட்டுக்கொள்ள முடியும். அந்த ஜீவகாரணி ஒழுக்கம்தான் பக்தியில் அதீத நிலையாகும்.
அதான் பக்தியின் அதீத நிலை தான் ஜீவகாருண்யம். அந்த பக்தியில் உருகும் பொழுது மட்டும்தான் உடம்பானது செம்மையாகிறது. உடம்பு செம்மையாகும் பொழுது மட்டும்தான் இந்த ஆத்மாவுடன் அதை கலக்க முடிகிறது. இந்த தைப்பூச நன்னாளில் ஐயாவை போல் நாமும் இறைவனுடைய சேர வேண்டும் என்று உத்வேகம் எடுத்துக்கொள்வோம். நன்றி. என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான். உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். வள்ளல் நடராயன் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான். சத்தியம் ஈது அந்தோ உலகி அரீரோ நீவிரெலாம் சந்தோடமாயிருமின் சார்ந்து. ஐயா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே எய்யேன் மகனே என்றெய்துகின்றான். ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. அப்பா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான். துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானேதான் ஆனான் உடையான் உளத்தே உவந்து. தானே வந்தென் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான். தானே எனக்கு தருகின்றான். தானே நானாக புரிந்தான். என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர் திரவு கோலும் கொடுத்தான். குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான். நிலையும் கொடுத்தான் நிறைந்து. வினையும் மாயை விளைவும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே. எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது தேர்ந்து. வஞ்சவினையெல்லாம் மடிந்தனவன்
மாயை இருள் அஞ்சி என்னை விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெல்லாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சக்தி அடைந்தனளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான் ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியெல்லாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் இருளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என ஈன்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து வாட்டமெலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மெய்ஞான நாட்டமெலாம் தந்தான் நலம் கொடுத்தான் ஆட்டமெலாம் ஆடுக நீ என்றான் தன்னானந்த வார்கடலை பாடுக நீ என்றான் பரன் தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான் நானான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏந்து சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும்போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல்வார்த்தையன்றே நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நானார் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊநாடி நில்லா ஒழி ஆரணம் ஆகமமும் ஆங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்றவிடத்து உண்டேன் அமுதம் வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே
சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே. சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே. எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதிகுலம் என்றும் சமயமதம் என்றும் உபநீதியல்லாச்சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே. பிறர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே. மற்று சிந்தா குலந்தவிர்த்து சிற்றம்பலப் பெருமான் வந்தான் எனைத்தான் வலிந்தழைத்தே. ஐந்தொழிலும் நீயே செய் என்றெனக்கே நேர்ந்தளித்தான். என்னுடைய தாயே அனையான் தனித்து கூகாயன அடுத்தோர் கூடியழாத வண்ணம் சாகாவரம் எனக்கே தந்திட்டான். ஏகானேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலனா மகிழ்ந்து நாடுகின்றது எம்பெருமான் ஆட்டமதே. நான் உலகில் ஆடுகின்றது எந்தையருளாட்டமதே. பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே. நீட்டெல்லாம் ஆங்கவன் தன்னீட்டு. சத்தியம் செய்கின்றேன் சகத்தீர் அறிமின்கள். சித்தியலாம் வல்ல சிவம் ஒன்றே. நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெலாம் கைகூடும் நண்ணும் இன்பத்தேன் என்று நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளா. நானே அருட்சக்தி நாடடைந்தேன். நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன். இடியாமல் ஆடுகின்றேன் இங்கு. யோலகும் மண்டங்கள் எத்தனையும் நான் காண. யோலகில் எந்தை எனக்களித்தான். உயிரும் சன்மார்க்க சங்கம் தனை அடைய செய்வித்தே. என் மார்க்கம் காண்பேன் இனி. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணமென்றே உற்றிங்கு அறிந்தேன் உவந்து. வேதாகமங்களென்று வீண்பாதம் ஆடுகின்றே. வேதாகமத்தின் விளைவரி சூதாகச் சொன்னவலால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. என்ன பயனோ இவை